தன்னுடைய சிந்தனையால், செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த 2026வது வருடம் அப்படின்னா, வருடம் ஆரம்பிக்கும்போதே நான் சொல்ல வேணாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்ப டிசம்பர்லயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்ல. வேல, 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 வேலன்னு அப்படின்ற மாரி மூச்சு விட முடியல. அந்த அளவுக்கு வேல. சிம்மராசிக்காரங்களுக்கு இப்படி இருந்தா தான் நல்லாருக்கும். பார்த்துச்சு ஒரு 2, 3 மாசமா பிரபஞ்சம். என்ன இந்த பயப்புள்ள பின்னாடி உட்காந்து இளையராஜா 10 பேரு வயலின் வாசிக்கிற மாரி சோகமா, சிம்மராசிக்காரங்கலாம் இப்படி இருந்தா நாங்கலாம் என்னத்துக்கு ஆறது? நான் சொல்லிட்டே இருக்கேன். பிரபஞ்சத்துக்கே பொறுக்கல. அதனால தான் இந்த தடவ கொஞ்சம் அப்படி கீ குடுத்த பொம்மை மாரி சிம்மராசிக்காரங்கள டிசம்பர் எனக்கு தெரிஞ்சு நவம்பர்லேருந்தே திருப்பி விட்டுருச்சு. அதனால வந்து இந்த தடவ நெறைய வேலை பளு அதிகரிக்கிறதுக்கான காலகட்டம். அதுதான் சிம்மராசிக்காரங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா, அப்படி இருந்தா தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ யார எங்க என்ன பண்ணணும்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும்ல. ஸோ நெறைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவ வேலை பளு அதிகரிக்கும். எப்போ முதல் ஒரு 5 மாதங்கள். இந்த நியூ இயர் அப்படின்றது இந்த தடவ சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு உங்கள ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு நியூ இயரா இருக்க போது. அஷ்டம சனி, அந்த சனி, இந்த சனி ஒண்ணுமே கிடையாதுங்க. 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது அப்படின்றது திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி குடுக்கும். அதுவும் குருவோட வீட்ல போய் சனி இருக்காரு. நான் எந்த இடத்துல இருக்கேன்றத பொறுத்துதானங்க என்னோட மரியாதை தீர்மானம் செய்யப்படும். நான் எந்த இடத்துல இருக்கேனோ, அந்த இடத்துல அந்த மாரி தான் நான் நடந்துக்க முடியும் சொல்லுங்க. நான் இப்ப ஆஃபீஸ்ல இருந்தேன்னா, ஆஃபீஸ்ல ட்ரெஸ் போட்டு அந்த மாரி தான் உட்காந்துருக்கணும். இப்போ உங்களுக்கு பேட்டி குடுக்குறேன்னா, நான் இப்படி தான் இருக்கணும். வீட்ல இருந்தா நான் வேற மாரி இருக்கலாம். ஸோ, அப்ப நான் எந்த இடத்துல இருக்கேனோ, அந்த இடத்துக்கு தகுந்த மாரி தான் என்னுடைய இயல்பு இருக்கும் என்ற அடிப்படையில், குருவோட வீட்ல வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மிஸ்டர் சனி குரு மாரி தான் செயல்படுவார். இதுதான் உண்ம. இந்த சூட்சமம் புரிஞ்சுக்கிச்சுன்னா, நீங்க எந்த இத பத்தியும் கவலைப்பட வேணாம். அப்ப கண்டிப்பாக இந்த தடவ திடீர் அதிர்ஷ்டத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி குடுப்பார். நெறைய பெயர் புகழ் கிடைக்கும். நெறைய அந்தஸ்து கிடைக்கும். நெறைய உன்ன வுட்டா செய்ய ஆள் இல்லப்பா அப்படின்ற மாரி உங்ககிட்ட குடுத்து வேல வாங்குவாங்க. உங்கள வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் உங்கள மதிக்காத பாஸெல்லாம் கூப்ட்டு இந்தாப்பா, இந்தாப்பான்னு உங்ககிட்ட குடுப்பாரு. ஆனா சம்பளம் வந்துச்சான்னு கேட்கக்கூடாது என்கிட்ட. அதெல்லாம் கிடையாது. பிம்பிளி காப்பிலானே தான். ஓகேவா? வேல மட்டும் தான் இருக்கு. ஓகே. வேல, பேரு, புகழ் தான். அதனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். ரொம்ப டயர்டா இருக்கிற மாரி ஃபீல் பண்றது. சம்டைம்ஸ் ரொம்ப டீப்பா சில விஷயத்த அனலைஸ் பண்ணி அப்படியே உட்காந்துக்கிறது. ஏன்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு தலைக்கு மேல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவாருன்னா, 2 விஷயத்த பண்ணுவாரு. ஒண்ணு தடைய கிரியேட் பண்ணுவாரு. இல்ல டீப் நாலேட்ஜ கிரியேட் பண்ணுவாரு. ஸோ டீப் அனலைஸ்மென்ட்ட குடுக்கும்போது, ரொம்ப யோசிச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு டிலே ஆகலாம். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தடவ அடிச்சு தூள் கெளப்புவீங்க. அந்த அளவுக்கான ஒரு ஃபென்டாஸ்டிக் டைம் பீரியட் இனிதே மலர்க்க ஏன்னா ஆரம்பிக்கும்போதே பஞ்சமஸ்தானத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். இத தாண்டி வேற என்ன வேணும்? எதுங்க உங்க நேட்டல் ஹாரோஸ்கோப்? நீங்க பிறக்கும்போது இருந்த கிரக அமைப்பு. அந்த மாரி நியூ இயர் பிறக்கும்போது ஒரு நேட்டல் ஹாரோஸ்கோப் இருக்கு. இந்த நேட்டல் ஹாரோஸ்கோப்ப வச்சு தான் இந்த நியூ இயர் தீர்மானம் செய்யப்படும். இந்த கான்செப்ட்ட நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அந்த வகையில பஞ்சமத்துல இருக்கக்கூடிய சூரியனோட அமைப்பு 10வதுக்கு எல்லாம் வாழ்வியலை உய்விக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடிய அத்தன கிரகங்களுடைய சேர்க்கையும் சேர்ந்திருக்கும்போது, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ சிகரம் தொடுவதற்கான வாய்ப்பு இனிதே மலர காத்திருக்கிறது. பட் ஸ்டில் வாங்க. என்ன வரலையேன்னு பார்த்தேன் அப்படி தானே சொல்றீங்க. ஆமா. நாங்க மட்டும் என்ன சும்மாவா? அப்படின்ற மாரி ராகு கேது சும்மா விடுவாங்களா? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத நட்பு வட்டத்தை உருவாக்குவார். எது பண்ணாலும் தப்பில்ல. என்ன வேணா பண்ணு மச்சி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி ராகு உள்ளருந்து கிளப்புவார் ஒரு கிளர்ச்சிய. கவனமா இருக்கணும். எஸ்பெஷலி அண்ணன்மார்களே, அண்ணிமார்களே கவனமா இருந்துக்கங்க. அவ்வளோதான் நான் சொல்வேன். சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத கூடா நட்பு கேடு விளைவிக்குன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயம் எதுவுமே வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். எல்லாமே ஆசைய காட்டி உங்கள அப்படியே மயக்குவாரு. ராகு. அந்த இடத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீங்க அதுலருந்து வெளில வந்துரலாம். ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ இது மட்டும் தான் ஒரே ஒரு எச்சரிக்கை. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. அதுவும் 6வது மாசம், ஜூன் மாசம், ஜூலை மாசத்துக்கு அப்புறம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அங்கருந்து டைரக்ட்டா குரு பார்க்குறாரு. எப்பயுமே குரு பார்க்குற இடம் கோடி புண்ணியம். அப்ப 8ஆம் இடத்த குரு பார்க்கும்போது வேற என்ன வேணும்? 7க்கு 2 எல்லாம் 8 தான். அப்போ உங்களுடைய துணையோடைய வருமானம் இன்கிரீஸ் ஆகும். உங்க துணைவியாரோட வருமானம் இன்கிரீஸ் ஆகும். உங்கனால அடுத்தவங்க நல்லா இருப்பாங்க. நீங்க நல்லா இருப்பீங்கன்லாம் சொல்லல. உங்கனால அடுத்தவங்க நல்லா இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? உங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ சிம்மராசிக்காரங்க என்ன அவன் யூஸ் பண்ணிக்கிறான்னு புலம்பி பிரயோஜனம் இல்ல. இந்த வருஷம் அதுக்கு தான் நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி பண்ணா என்ன 2027ல நம்மளுக்கு நெறைய பேர் யூஸ் ஆவாங்க. அதனால பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேணாம். ஸோ சிங்கமா எந்திரிச்சு நிக்கிறது மட்டும் தான் கெத்துன்னு பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சு இந்த தடவ சிங்கத்த அப்படி எழுப்புறதுக்கான வாய்ப்புகள்லாம் பண்றதுக்கு ஜனவரி மாசமே ஆரம்பிச்சிரும் பிளானட். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவ சிகரம் தொடக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தேவை. இதுவரைக்கும் கிடைக்காத மருந்து கிடைக்குங்க. இதுவரைக்கும் முடியவே முடியாதுன்னு சொன்ன விஷயத்தலாம் முடிச்சு காட்டுவீங்க. கண்டிப்பாக இடம் மாற்றம் உண்டு. கண்டிப்பாக வேலை மாற்றம் உண்டு. ஷார்ட் டிராவல் நெறைய பண்ணுவீங்க. எய்த்தாப்ல இருக்கிறதுக்கான மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கான பெயர், புகழ் எல்லாமே கிடைக்கும். நீங்க வந்து நிக்கும்போதே அப்படி சார் மாரி உண்டா, மேடம் மாரி உண்டான்ற பேச்சு கிடைக்கும். பின்னாடி பேசுவாங்க. அது வேற விஷயம். ஆனா நிக்கும்போது உங்க முன்னாடி யாரும் பேச மாட்டாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு ஆஃப்டர் ஜூனுக்கு மேல பயங்கரமா யோசனை வரும். அந்த யோசனையில கவனமா இருக்கணும். என்ன மேடம் யோசனையில கவனமா இருக்கணும். இடம் வாங்குறது, மனை வாங்குறது பார்ப்போம்.
நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல நம்மளுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியம். மனம், மனம், மனம். இந்த 2 இடம் தான். மென்டல தேவையில்லாம நீங்களா டிப்ரஷன் பண்ணிக்காதீங்க. அதே மாரி உங்க உடம்ப தேவையில்லாம கம்ப்ரஸ் பண்ணிக்காதீங்க. இது 2 மட்டும் தான். நீங்களா உடம்ப வருத்தி ஒண்ணு செஞ்சு அடுத்தவங்களுக்கு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. முதல்ல நம்மளுக்கு போக தான் தானமும் தர்மமும். நம்மள பார்த்துக்கணும், நம்ம புள்ளைங்கள பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். அதே மாரி ஒரு தங்கச்சியா நான் சொல்லாம யார் சொல்லுவா? நான் தான் சொல்ல முடியும். அதனால கவனமா இருங்க. அதே மாரி இன்னொன்னு சொல்றேன். மனச போட்டு தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா அஷ்டம சனி கொஞ்சம் நானும் இருக்கேன்ல, எனக்குன்னு ஏதாவது ஒரு பவர் இருக்குல்லன்னு காட்டணும்ல. பாவம்ல சனி. அப்புறம் அவருக்கு வேல்யூ என்னத்துக்காரு? இத்தன வருஷம் மிரட்டி வச்சிருக்காருல்ல. சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும் ஒண்ணும் குடுக்காட்டி ஃபீல் பண்ண மாட்டாரு. அதனால அப்பப்போ பயன்படுத்துவாரு. அதனால மனசெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே. படிக்கிற சிம்மராசிக்காரங்க இந்த தடவ சூப்பரா படிப்பீங்க. நெறைய பேர் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த தடவ உருவாக்கி குடுக்கும். படிக்கிற சிம்மராசிக்காரங்களுடைய குழந்தைங்க சூப்பரா படிப்பாங்க. 5ஆம் இடம் வலுத்திருக்கின்றனால நெறைய பேருக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம், ஒரு அனுகூலம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தை பிறக்கலன்னு தவிக்கக்கூடிய 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்கும். 2வது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தடவ உருவாகி குடுக்கும். நெறைய பேருக்கு குழந்தை பிறப்பிற்கான சாத்தியக்கூறுகள் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து சேரும். ஓகே. 10 வருஷம் ஆச்சு புள்ளையே பிறக்காம சொன்னவங்களுக்கு கூட இந்த தடவ அதற்கான பாக்கியங்களை மிஸ்டர் சனி குடுப்பார். எத பத்தியும் கவலைப்படாதீங்க. அஷ்டமத்துல இருக்கிற பிளான் தான் நல்லத குடுக்கும். ஓகே. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும், வேலை பளு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை, தேவை, தேவை. உங்களால தான் அடுத்தவங்களுக்கு யூஸு. தேவையா இல்லையான்றத பார்த்துட்டு எதா இருந்தாலும் மண்டையாட்டுங்க. ஓகே, ஃபைன். 60 வயது தாண்டிய சிம்மராசிக்காரர்களுக்கு கால் நரம்பு, முட்டி வலியில பிரச்சனை வரலாம். எட்டி பார்க்கலாம். முதுகுல L1, L2 ப்ராப்ளம் வரும். வயித்து கட்ஸ்ல ஏதாவது லங்ஸ் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, மண்ணீரல் பிரச்சனை, திடீர்னு இரண்ய ஆப்ரேஷன் இந்த மாரி சின்ன சின்ன வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். அதுல மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. ஹெல்த்த பார்த்துக்கணும். மத்தபடி சூப்பரா இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. ஓகே. இந்த தடவ நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்டின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவ குலதெய்வ வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரும். ஆரம்பிக்கும்போதே ஜனவரி மாசம் குலதெய்வத்த புடிச்சு எங்க இருந்தாலும் சரி, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அம்மா, தாயே, அப்பா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்ச துணியில ரூ. 1 முடிஞ்சு குலதெய்வத்துக்கு வச்சுடுங்க. அப்புறமா நீங்க கோயிலுக்கு போம்போது அத கொண்டு போய் போட்டுக்கலாம். ஆரம்பிக்கும்போதே முடிஞ்சு வச்சுடுங்க. என் கூடயே இருந்து நீ காப்பாத்துன்ற ஒரு வழிபாட்டோட இந்த நியூ இயர நீங்க ஆரம்பிச்சாலே போதும். குலதெய்வத்துடைய அருள், இஷ்ட தெய்வத்துடைய கடாட்சம் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படியே தூவி விழக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஸோ அதுவே உங்களை ஏறுமுகத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். அதை தாண்டியும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றம். நெறைய பேருக்கு இந்த தடவ கண்டிப்பா ஒரு தடவையாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க. சொல்லுவீங்க அப்புறம் அடுத்த வருஷம். கண்டிப்பா இந்த தடவ பிள்ளையார்பட்டியோட படம் உங்க கையில கிடைக்கிறது. பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போயிட்டு வரது. அதோட விபூதி கிடைக்கிற மாரி பிள்ளையார்பட்டியோட அ இதுவரைக்கும் போனதே இல்லங்கன்னு சொல்றவங்கலாம் இந்த தடவ போவீங்க. போறதுக்கான வாய்ப்புகளை இந்த தடவ சிம்மராசிக்காரருக்கு உருவாக்கி கொடுக்கும். இதன் மூலமாக நான் இருக்கிறேன் என்ற சமிக்கையை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். ஓகே. என்ன கலரை நீங்க பயன்படுத்தலாம்? சிம்மராசிக்காரர்கள் இந்த தடவ ரெட் கலர், ஆரஞ்சு கலர் பயன்படுத்துங்க. நெறையா ஒரு மாரி கொஞ்சம் அந்த ரெட்டும், எல்லோவும் கலந்த அந்த ஆரஞ்சு கலர் மேக்ஸிமம் பயன்படுத்துனீங்கன்னா, இந்த தடவ உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை கொண்டு வந்து குடுக்கறதுக்கான வாய்ப்புகளை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தேவை, தேவை.